இன்றைக்கி என்ன பார்க்க போனால் வறுத்து அரைச்ச சிக்கன் கிரேவி தான் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருளை எடுத்து வச்சுருக்கேன். வரமிளகா எடுத்து வச்சுருக்கேன். வரமல்லி வறுத்துக்கிட்டு இருக்கேன். இரும்பு கடாயில் வரமல்லி வறுத்துக்கிட்டு இருக்கேன். இங்கே சேலத்து சைடில் வந்து அரைச்சி ஆட்டி வச்ச குழம்புன்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் அது மட்டும் செய்யலை. அது பாதி அது மட்டும் தான் இருக்கும். நான் டிஃப்ரெண்ட்டாக வேறு மட்டும் செய்ய போகிறேன் நான். ஆனால் மேக்ஸிமம் இங்கே எல்லார் வீட்லையும் இதே மாதிரி தான் செய்வாங்க. நம்ம ஊரில் செய்கிற மாதிரி செய்யவே மாட்டாங்க. இங்கே வந்து ஆட்டி வச்ச குழம்பு தான் சொல்லுவாங்க. எல்லா குழம்புக்குமே சிக்கன், மட்டன், மீன் குழம்பு எல்லாத்தையுமே வேணால் ஆட்டி வச்சு தான் குழம்பு வைப்பாங்க. நான் வந்து புதுசாக அது மட்டும் வந்து செஞ்சு பார்க்கலாம். நிறைய டைம் செஞ்சுருக்கேன். ஆனால் வேறு மாட்டம் செஞ்சேன். இன்றைக்கி வேறு மாட்டம் செய்கிறேன். ஆனால் அது டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த அரைச்சி மசாலாம் வறுத்து அரைக்கிறதுனால நல்லாயிருக்கும். நம்ம பாட்டி காலத்தில் இது மட்டும் தான் வைப்பாங்க. நம்மளாம் இப்போ மசாலா அரைச்சி ஒவ்வொரு மசாலா இருக்குது அது மட்டும் போட்டு நம்ம வைக்கிறோம். இது வந்து நல்லாயிருக்கும். இந்த வாசனை வர வரைக்கும் மல்லியை வறுத்துக்கலாம். மல்லி நல்லா வறுப்பட்டுச்சு. இது வந்து வேறு பவுல் மாற்றிட்டு இப்போ வந்து மிளகாய் வறுத்து எடுத்துக்கலாம். மல்லி நல்லா வறுப்பட்டுச்சு. நான் ஒரு தட்டுக்கு மாற்றிட்டேன். அடுத்து மிளகாய், நம்ம காரத்தை வந்தாலும் மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 10-15 இப்போ ஒரு 9-10 சேர்த்துருக்கேன் மிளகாய். ஒரு 5-6 சேர்த்துருக்கேன் மிளகாய். இதுன்னு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். மிளகாவும் வறுப்பட்டுருச்சு. தட்டுக்கு மாற்றிடலாம். கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். அது கூட சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் வெங்காயம். அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதெல்லாம் வறுத்து நம்ம அம்மியில் அரைச்சி குழம்பு வச்சா சூப்பராக இருக்கும். அம்மி இருக்குது, ஆனால் அதெல்லாம் யூஸ் பண்ணி பல வருஷமாக ஆகுது. வெறும் மண்ணும் அப்படி இருக்குது. அதனால் வந்து க்ளீன் பண்ணால் லேட் ஆகும். அதனால தான் நம்ம மிக்சிலேயே அரைச்சிக்கலாம். இப்போலாம் யாரும் அம்மி தராங்க. ஆனால் இருந்தாலும் இப்போ எல்லார் வீட்லேயும் அம்மி, ஆட்டாங்கல் எல்லார் வீட்லேயும் இருக்குது. அதையும் யூஸ் பண்ணுறதில்ல. வெங்காயம் நல்லா வதக்கிக்கிட்டு அப்புறம் தக்காளி ஒரு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் வந்து கீத்து இது பண்ணிக்கலாம். துருகலை தேங்காய் தான் இன்றைக்கி கீத்தாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தேங்காய் துருவுறது வந்து உரிக்கும் போதே தேங்காய் வந்து உடஞ்சிருச்சு. அது வந்து நல்லா உடையில திருக முடியாதுன்னு சொல்லிட்டு நான் கீத்தாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் நல்லா வதக்கட்டும், பார்க்கலாம். வெங்காயம் வதங்கிருக்கா. இது கூட கொஞ்சம் சோம்பு, பெருஞ்சீரகம்னு சொல்லுவாங்களா, சோம்பு, கொஞ்சம் சோம்பு, குறுமிளகு கொஞ்சம், இதையும் சேர்த்து வறுத்துக்கலாம். நான் தனியாக வறுக்கிறதுக்கு மறந்துட்டேன். அதனால் இதோட சேர்த்துருக்கேன். இதையே சேர்த்து வறுத்தா நல்லா தான் இருக்கும். இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். 2 தக்காளி சேர்த்துருக்கேன். மீடியம் சைஸ் தக்காளி தான் 2 தக்காளி. இதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிட்டு இருக்கா. அதில் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து சீக்கிரம் வதங்கிடும் தக்காளி. அதனால் இப்போ உப்பு சேர்க்குறோம். குழம்புக்கு பத்தலைன்னா அப்புறம் சேர்த்துக்கலாம். இப்போ வதங்கிறதுக்கு மட்டும் உப்பு சேர்த்துருக்கேன். கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துருக்கேன், பரவாயில்ல. இப்போது தக்காளி வதங்கிடுச்சா. இப்போ வந்து தேங்காய் சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு தான் தேங்காய் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு சிக்கன் மசாலா ஒரு 2 ஸ்பூன் சேர்த்து அடுப்பு ஆஃப் பண்ணி நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் அரைச்சி வைக்க போகிறோம். மண் சட்டியில் தான் நீங்கள் வைக்க போகிறோம். மண் சட்டியில் வச்சா இன்னும் வேறு லெவலாக இருக்கும். மண் சட்டி தான் நீங்கள் குழம்பு வைக்க போகிறோம். கிரேவி செய்ய போகிறோம். ஒரு 2 நிமிஷத்துக்கு வதங்கட்டும். தேங்காய் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் ஆகிட்டா. இப்போ வந்து சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கலாம். இங்கே உள்ளவங்களாம் வந்து அரிசி அப்புறம் பொட்டுக்கலையெல்லாம் சேர்ப்பாங்க. ஏன்னா பொட்டுக்கலையெல்லாம் சேர்த்தா எனக்கு என்னமோ அவ்வளோதுக்கு பிடிக்கல. அதனால் பொட்டுக்கலையெல்லாம் நான் சேர்க்க மாட்டேன். கறி குழம்புக்கலாம் இந்த சும்மா குருமா இது மட்டும்லாம் பொட்டுக்கலை சேர்ப்பேன். மற்றது கறி குழம்பு இதுக்கெலாம் சேர்க்க முடியாது. மீன் குழம்பு, கறி குழம்பு, மட்டன் எல்லாத்துக்குமே பொட்டுக்கலை சேர்ப்பாங்க. அதே மாதிரி குழம்புலாம் வளவலன்னு இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகும். அதனால் எனக்கு பிடிக்காது. சில பேர் இங்கெல்லாம் இதுதான் விரும்பி சாப்பிட்றாங்க. அந்த பொட்டுக்கலை, அந்த அரிசியெல்லாம் சேர்த்து வறுத்து அரைப்பாங்க. அதான் இங்கே விரும்பி சாப்பிட்றாங்க. ஏன்னா குழம்பு அதிகமாக இருக்கட்டும். ஒரு ஃபேமிலியில் 10 பேர் 15 பேர் இருந்தாங்கன்னா குழம்புக்கு திக்காக அதிகமாக கிடைக்கிறதுனால பொட்டுக்கலை அதிகம் சேர்ப்பாங்க. இப்போ சிக்கன் மசாலா சேர்த்து வதங்கிருச்சு. இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் அரைச்சிக்கலாம். நான் போய் சிக்கன்லாம் க்ளீன் பண்ணிட்டு வந்துடுறேன். இதை வறுத்து வச்சு தான் சிக்கன் க்ளீன் பண்ண போகலான்னு சொல்லிட்டு சிக்கன் க்ளீன் பண்ணல. அதுக்குள்ளே போய் சிக்கனை க்ளீன் பண்ணிட்டு வந்துடுறேன். இது வந்து ஆறட்டும். முதல்ல வந்து வறுத்த மல்லியும் மிளகாவும் அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு அரைச்சிட்டு வந்திருக்கேன். அடுத்தது வந்து வதக்கிருக்கத்தை வெங்காயம், தக்காளி,
எல்லாத்தையும் இது அரைச்சிட்டு வந்துடலாம், ஒன்றாவே அரைச்சிட்டு வந்துடலாம். மசாலா அரைச்சி வச்சு பாருங்கள், இந்த அளவுக்கு நேவாக அரைச்சிட்டு வந்துடணும். இப்போ வந்து குழம்பு தாளிச்சிடலாம். இப்போ அடுப்பு ஆன் பண்ணி மண் சட்டியை அடுப்பில் வச்சாச்சு. மண் சட்டி நல்லா சூடாகட்டும். இதில் மீன் குழம்பு, புளிக்குழம்பு, கறி குழம்பு எல்லாத்துலேயும் வைப்பேன். ஒரு சட்டி தான் இருக்குது. அடுத்து ரசம் வைக்கிற தண்ணி ஒரு மண் சட்டி வாங்கியிருக்கேன். இங்கே பாருங்கள், ரசத்துக்கு மண் சட்டி. இன்னைக்கு தான் புதுசாக வந்து மண் சட்டி யூஸ் பண்ணுறேன். இப்போ இது ரசத்துக்கு மட்டும். நேற்று தான் சந்தையில் வாங்கிட்டு வந்தோம் இந்த மண் சட்டி. சட்டி நல்லா சூடாகிடுச்சு. இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம யூஸ் பண்ண மண் சட்டிலேருந்து எண்ணெய் கக்கும் அப்படியே பாருங்கள் சைடில். இதுதான் மண் சட்டியோட பவர். இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு. பட்டை வகையெல்லாம் சேர்த்துருக்கேன். சோம்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரியட்டும். பாருங்க, என்னோட அஞ்சரை பெட்டி பாருங்க எவ்வளோ அழகா இருக்கா. இது வந்து பட்டை வகைகள் மட்டுமே அஞ்சரை பெட்டி வச்சிருக்கேன். மற்றதெல்லாம் கண்ணாடி பாட்டில். பட்டை வகைகள்லாம் சேர்த்தாச்சா? இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு சேர்த்து இந்த பச்சை வடை போகணும். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வடை போயிட்டு இப்போ சிக்கன் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள்லாம் போட்டு நல்லா கழுவி வச்சிருக்கேன். சிக்கன் சேர்த்து நல்லா தண்ணி வந்து ஊறும், அது வரைக்கும் நல்லா வந்து நம்ம வந்து இது பண்ணி வதக்கிக்கலாம். சிக்கன் எந்த அளவுக்கு சிக்கன் வதக்குறோமோ அந்த அளவுக்கு குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கன் சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். சிக்கன் நல்லா வதங்கட்டும், காமிக்கிறேன். சிக்கன் பாருங்கள் சூப்பராக வதங்கி தண்ணி எந்த அளவுக்கு விட்டுருக்கு பாருங்கள். எவ்வளோ கொஞ்சம் கூட நான் தண்ணி சேர்க்கவே இல்லை. எவ்வளோ தண்ணி ஊறி வந்துருக்கு பாருங்கள். சிக்கன் சூப்பராக வதங்கிருச்சு. இப்போ வந்து மசாலா அரைச்ச மசாலா சேர்த்துக்கலாம். அரைச்ச மசாலா சேர்த்துட்டு நம்ம எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். கிரேவி எந்த அளவுக்கு உங்களுக்கு அதிகம் தேவைன்னா அதிக தண்ணி ஊற்றிக்கலாம், கம்மினா கம்மியாக தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நான் தண்ணி சேர்த்து ஊற்றிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் லைட்டாக தண்ணி சேர்த்துக்கிறேன். ஏன்னா கறியெல்லாம் கொஞ்சம் வேகணும், அதெல்லாம் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு தண்ணி சேர்த்தாச்சு. நல்லா கொதிச்சு வரட்டும். மூடி போட்டு மூடிடலாம். உப்பு சேர்க்கவே இல்லை, உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம மசாலா வதக்கும் போது உப்பு சேர்த்துருந்தோமா, அது பத்தலை. இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்து கிண்டி விட்டுடலாம். கொதிச்சிட்டு இருக்கு, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க சூப்பராக கொதிச்சிட்டு இருக்கு. சூப்பரான கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு. இப்போ கொத்தமல்லி தழை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. அரைச்சி ஊற்றின சிக்கன் கிரேவி ரெடி. நம்மங்க மண் அடுப்பில் வச்சு மண் சட்டியில் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணாலும் நல்லா கொதிக்குது பாருங்கள்.
அரைச்சி வச்ச சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருந்துச்சு உண்மையிலேயே. நீங்களே செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள். ஓகே பாய்.